வணக்கம். கொங்கு மண்டலத்தில் திமுகவிற்கு பெரும் பலமாக கடந்த தேர்தல்களில் இருந்த செந்தில் பாலாஜி தற்போது களத்தில் இல்லாத சூழலில் 3 முக்கிய புள்ளிகளை கொங்கு மண்டலத்திற்கு அனுப்பியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவிற்கு கொங்கு மண்டலம் சாதகமான பகுதியாக இருந்ததில்லை என்றே கூறலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்த போதும் கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளை அதிமுகவே வென்றது. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக உள்ள சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் ஒரு காரணம். எடப்பாடி பழனிசாமியால் தான் அதிமுகவிற்கு கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கா என்று கேட்டால் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பு ஜெயலலிதா காலத்திலும் கொங்கு மண்டலம் அதிமுகவிற்கு வெற்றி கனிகளை அளித்துள்ளது. கொங்கு மண்டலத்தில் திமுகவின் கொடி தாழ்வாகவே பறந்த நிலையில் அதை சரி செய்வதற்காக திமுக கையில் எடுத்த ஆயுதம்தான் செந்தில் பாலாஜி. 2018 செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்தார். அதைத் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் திமுகவை எழுச்சி பெற செய்வதற்கான பல்வேறு வேலைகளை செந்தில் பாலாஜி செய்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவையில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதிமுகவின் கோட்டையை தகர்த்து விட்டோம் என சூளுரைத்தது. எனவே கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்திலும் கரூரிலும் திமுகவிற்கு ஒரு வலுவான பிடியை கொடுத்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 எம்எல்ஏ தொகுதிகளில் ஒன்றில் மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் 2021 மொத்தமுள்ள 4 தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வைத்தார் செந்தில் பாலாஜி. அது மட்டுமில்லாமல் 2019 லோக்சபா தேர்தலில் கரூர் தொகுதியில் ஜோதிமணியை நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார். இந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி இல்லாததால் கொங்கு மண்டலத்திற்கு பணியாற்ற திமுகவில் ஆட்கள் நியமித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கரூரில் ராஜ்யசபா எம்பி எம்.எம். அப்துல்லாவை நியமித்துள்ளனர். எம்.எம். அப்துல்லா ராஜ்யசபா எம்பி தான் என்றாலும் பல தேர்தல்களை நெருக்கமாக பார்த்தவர். எனவே தேர்தல் பணிகளில் தீவிரமாக பங்கெடுப்பார். அடுத்ததாக கோவை தொகுதி பொறுப்பாளராக தொழில்துறை அமைச்சரும் திமுக ஐடி விங் செயலாளருமான டிஆர்பி ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்டாலின் நம்பி கொடுக்கும் பணிகளை சிறப்பாக செய்து பாராட்டு பெறுவதில் வல்லவரான டிஆர்பி ராஜாவிற்கு இப்போது இந்த முக்கியமான பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்துள்ளார். திமுக இந்த முறை நேரடியாக போட்டியிடும் தொகுதியான கோவையில் டிஆர்பி ராஜா களமிறக்கப்பட்டது எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. அடுத்ததாக செந்தில் பாலாஜி கூடுதலாக கவனித்த பொள்ளாச்சி தொகுதியின் பொறுப்பாளராக உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் சங்கரபாணி 1996 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 6 முறை ஒட்டன்சத்திரம் தொகுதியில் வென்று ஒட்டன்சத்திரத்தை திமுக கோட்டையாக கட்டி எழுப்பியிருக்கிறார். கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு பிறகு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் சங்கரபாணி தான். அவரை தான் தற்போது பொள்ளாச்சி தொகுதி பொறுப்பாளராக ஸ்டாலின் அவர்கள் நியமித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த திட்டம் திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த அளவிற்கு இந்த லோக்சபா தேர்தலில் கை கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.